மக்கள் பணியில் முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொண்டு உண்மையாக என்றென்றும் உழைத்திடுவேன் என்று உறுதி கூறுகிறேன். இதற்கு அரங்கத்திற்கு வரும்போது இங்கு காமராஜர் அரங்கம் என்று போட்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, மக்கள் தலைவர் சொல்ல பெருந்தலைவர் அரங்கம் என்று சொன்னால் என்பதை நாம் இவர்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் அரங்கம் என்று இது அழைக்கப்பட வேண்டிய தீர்மானத்தையும் நிறைவேற்றுவதற்கு கையுறை கரகுலையை கேட்பான் கேட்கிறேன். பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு தலைவர் என்ற பதவியை நீக்கிவிட்டு பொதுச் செயலாளராக என்னை நியமித்திருக்கிறதுக்கு அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு அவைத்தலைவராக அருமை அண்ணன் மணிமாறன் அவர்கள், மற்ற நிர்வாகிகள், புதிய நிர்வாகிகள், மாவட்டத்திலிருந்து மண்டலத்திலிருந்தவர்கள் எல்லாம் துணை பொதுச் செயலாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நிகழ்வு. இதில் பல தீர்மானங்கள், ஏற்கனவே 23 தீர்மானங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றன. 24வது தீர்மானமாக இந்த அரங்கம் காமராஜ் அரங்கம் அழைக்கப்படுகின்ற அரங்கம் பெருந்தலைவர் அரங்கம் என்று அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்கிறோம். இல்ல, பெண்களுக்காக பல அமைப்புகள் இருக்கு. என்னுடைய மகள் ஆரம்பிச்சு நான் பெருமைப்படுறேன். ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு நாங்க தீர்மானமும் தீட்டிருக்கோம். ஏன்னா வன்கொடுமை என்பது மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கு காரணம் என்னன்றது கண்டுபிடிக்கிறது. இது வன்கொடுமை இந்த சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கடுமையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போது ஏன் மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மரண தண்டனை கொடுக்கிற அந்த பயம் உருவாகும் போதுதான் இந்த தண்டனை பண்ண மாட்டாங்க. இப்ப ஜுவனைல் கோர்ட் வயது இவருக்கு இல்ல, ஆனா தப்பு பண்ணிட்டாரு, இவரை நம்ம ஹோம் அனுப்பலாம் அப்படின்னா உணர்ச்சி இருந்த காரணத்தினால் தானே அவன் தவறு செய்தான். அப்ப உணர்ச்சியோட இருந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கின்ற சூழல் வருபவன் நிச்சயமா தூக்கு தண்டனைக்கு தான் அனுப்பணும். அங்க வயசெல்லாம் பார்க்க கூடாது. வயசை பார்த்தா நீ செயலில் ஈடுபட்ட. அப்ப கடுமையான சட்டங்கள் வரும்போது, அரபு நாடுகளை போய் கடுமையான சட்டம் வரும்போதுதான் இந்த மாதிரி குற்றங்களும் தவிர்க்கப்படும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கும். இல்லை, என்னை பொறுத்தவரை ஏற்கனவே அப்போலோ மருத்துவமனை, ரிச்சர்ட் பேல் எல்லாரும் ஒரு மறைந்த பிறகு பேட்டி கொடுத்திருக்காங்க. இதுல அனைவருக்கும் என்னவென்றால் அது ஒரு தெளிவாக இல்லை என்பதை தான் அனைவரும் கருத்து பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சொல்லுவாங்க, இல்ல அன்னைக்கு ஒரு மாதிரியா சொன்னாரு, இன்னைக்கு வேற மாதிரி சொல்றான்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை இருக்கின்ற சூழலில் என்ன நடக்கிறது, என்னால் எதை பார்க்க முடிந்தது, அதை தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். உண்மைக்கு புறம்பான செய்தியை பதிவு செய்வது சரத்குமார் அல்ல. இருந்தாலும் இது என்னன்னா, ஒரு முதலமைச்சர் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி ஏன் பேட்டிகள் கொடுக்கப்படவில்லை என்ற கேள்விதான் எழுப்புறாங்க. இப்போ ஓபி அவர்களும் முன்னாவரம் இருக்காங்க. அவங்களும் அவங்க கூட தான் பயணிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட நிலைப்பாடு, அவங்க கூட இருக்கிற ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று சொல்லும் போது இதில் வேறு மர்மம் இருக்கும் என்று சிந்திக்க தூண்டுகிறது. அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டி ஆஃப் புரட்சி தலைவர் நான் அடிக்கடி சொல்லுவேன். என்ன கூட பல பேர் என்ன இப்படி புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை இழிவாக அழைத்த காரணம். ஆனா இன்னைக்கு பாருங்க, எவ்ரிபடி இஸ் பிரேசிங் புரட்சி தலைவர். அப்ப அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் நான் ஏற்கனவே பார்த்தவன் தானே, நான் உண்மையை தானே சொல்லியிருக்கேன். ஆக என்னை பொறுத்தவரை அந்த தலைவர் என்று இல்லை. அப்படி இல்லாத சூழலில் இந்த தமிழகத்தை நடத்தி செல்வதற்கு நாங்க நிழல் போல போயிட்டே இருந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்னன்னா, எங்களுக்கு என்ற தனி திறமை இருந்தாலும் ஒரு கூட்டணி என்று நாங்கள் போய்க் கொண்டே இருக்கும்போது எங்க கட்சியை வளர்க்கறதுக்கு எங்களால முடியாது. அந்த நிழலே இருந்தோம்னா எந்த செடியும் வளராது. அங்க நிழலிருந்து ஒதுங்கி வந்தால்தான் நிச்சயமாக எங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். நாங்களும் மக்கள் சேவையில தான் ஈடுபடுறோம். இருக்கின்ற ஆட்சியாளர்களும் அதான் செய்யறாங்க. யார் சிறப்பாக செய்ய போறார் வருங்காலத்தில் என்பதை நாங்கள் வருங்காலம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து. அது திமுக இடையெல்லாம் எங்க வேணா போய் இணையலாம், தனி கட்சி கூட அவர் ஆரம்பிக்கலாம், அது தடை கிடையாது. இது சுதந்திர நாடு. நான் ஒரு கட்சி வச்சிருக்கேங்க, அவர் என்ன இணைக்கிறதா யாரும் சொல்ல முடியாது. நான் அது இன்னைக்கு அவரு சொல்லி நான் உடனே அங்க போய் கூட்டி வைக்கணும். ஏன் அந்த இயக்கத்துல செயல் தலைவர் இருக்காருல்ல, அவர் கேட்க மாட்டார், ரவி தான் கேட்பாரா? இல்ல நீங்க கேக்குறது பார்த்தா ரவி தலைவர், ரவி என் அன்பு மைத்திர ரவி இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஆகி விட்டாரா கூட்டணி பேசுவதற்கு? அங்க கட்சியில போய் இணைந்து இருக்காரு. அந்த இயக்கத்துல தூதே வேண்டாங்க. அந்த இயக்கத்துல போன் பண்ணி பேசலாம். நிறைய பேர் பழக்கப்பட்டவங்க தான், நானும் அவங்க கூட இருந்தவங்க தான். அதை பத்தி கிடையாது. என்னை பொறுத்தவரை இன்று எங்கள் முடிவு, இந்த உள்ளாட்சி தேர்தல் தனித்து போட்டியிடுவது உறுதியான முடிவு எடுத்திருக்கோம். அதனால காலத்துக்கு நாளைக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அங்க இருந்தா இதே கேள்வி நான் கேட்டிருப்பேன். வரும்போது அதை பத்தி பேசுவோம். அப்படி கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவோம். சில திட்டத்தை எல்லாத்தையுமே நீங்க வரவேற்க கூடாது, வரவேற்க முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. நல்லது கெட்டது புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்தை சொல்றாரு. மக்கள் கருத்து போய் பேசணும். ஆனா எச்ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் எச்ராஜா தானே அவர் சொல்லியிருக்காரு, மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் நான் கைவிட்டு அவர் சொல்றாரு.
அவங்க கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம். ஒன்னார் சொல்றாரு இல்ல நாங்க வந்து நல்ல திட்டத்தை அறிவிக்கும் போது எதற்காக தடை செய்கிறார்கள், அரசியல் செய்கிறான்னு அவரு சொல்றாரு. எச்ராஜா கைவிடுவான்னு சொல்றாரு. அவங்கள போய் கேளுங்க. பிஜேபி அலுவலகம் பக்கத்துல தான் இருக்கு. அப்ப எல்லாம் தேச விரோதியும் கைது பண்ணுங்க. மோடிட்ட சொல்லுங்க, எல்லாரும் கைது பண்ணுங்க. என்ன கைது பண்ணுங்க, சீமான கைது பண்ணுங்க, அங்க தங்கர் பச்சனை கைது பண்ணுங்க, போன எல்லாரும் கைது பண்ணுங்க. சந்தோஷம், பெரிய புரட்சி வெடிக்கும், நாடு சிறப்பா இருக்கும், நல்லா நடக்கும். நன்றி, வணக்கம்.